எப்படா வரும் எப்படா வரும் அப்படின்னு வந்து ஏங்க வச்சுட்டாங்க நிஜமாவே. அந்த அளவுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு இடத்துல முடிச்சு விட்டு போயிட்டு நம்ம எல்லாம் அப்படியே மண்டை பிச்சுட்டு உட்காந்துருந்தோம். இன்னும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணுமே முடியலையே அப்படின்னு. அந்த தருணம் வந்து இப்போ வந்தாச்சு நமக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் பொன்னியின் செல்வன் பாகம் 2 அப்படிங்கும்போது எக்கச்சக்கமான விஷயங்கள் நமக்காக வந்து குவெஸ்டின் மார்க்லேயே இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கரிகால சோழனும் நந்தினியும் வந்து காதல் வந்துதா மோதல் வந்துதா அந்த ஒரு விஷயம் இருக்குது. நம்ம குந்தவை வந்து சுந்தர சோழன் அவர்களுக்காக அதை சேவ் பண்ண போகிறாங்க, அது என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. அண்ட் பொன்னியின் செல்வன் சரி ஓகே, அவர் வந்து ஊமை ராணி வந்து காப்பாற்ற வராங்க, சரி என்ன ஆச்சு அதுக்கப்புறம்? இது எல்லாத்துக்குமே கேள்விகளுக்கு விட எப்போ வரும்னு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக தான் வந்து இப்போ ஏப்ரல் 28 வரைக்கும் சின்ன வெயிட் தான். இவ்வளோ நாள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டோம். பட் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நமக்கு அந்த விட எல்லாம் தெரிய போகுது. முதலாவதாக நமக்காக வந்து ரொம்ப அழகான ஒருத்தங்க வந்து வரப்போகிறாங்க. ஆர் வெரி ஓன் ஐஸ்வர்யா லக்ஷ்மி ஆன் ஸ்டேஜ். பூங்குழலி, அதாவது நிறைய பேச போகிறோம். முதல்ல ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து பூக்கள் அப்படின்னாலே பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் பூங்குழலி அப்படின்னா வந்து ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு பொன்னியின் செல்வன் பார்த்த உடனே. அப்படியான்னு கேட்குறாங்கப்பா பசங்களா, சொல்லுங்க பார்த்தீங்களா? நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. கோவே அப்படியா? இது சொன்னது கரெக்ட் தானா? அதாவது இந்த ஆடை ஆபரணம் அலங்காரம் இதெல்லாம் தாண்டி ஒரு பொண்ணு வந்து நேச்சுரலாகவே பியூட்டிப்பா அப்படின்னு வந்து பொன்னியின் செல்வனில் காமிச்ச ஒரு பியூட்டி வந்து நீங்கள் தான். ஸோ ஆப்வியஸாக அது அப்படி தான். ஸோ நீங்கள் கடல்லேருந்து வந்ததுனால பாதி பசங்க இது வரைக்கும் வந்து கடலையே பார்த்துட்டு இப்படியே நிற்கிறாங்க, எங்கே என்னாவது எழுந்து வருவாங்களா பூங்கொழி மாதிரி அப்படின்னு. அந்த அளவுக்கு நாங்கள்லாம் வந்து காதல் வயப்பட்டிருக்கோம் உங்கள் மேலே அப்படின்னு தான் சொல்லணும். எக்கச்சக்கமான விஷயங்கள் இன்னைக்கு வந்து பேச போகிறோம். அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி தட் யூ ஆர் ஹியர். ரொம்ப சந்தோஷம். ஸோ கொஞ்ச நேரம் எங்களோட உட்காருங்க. ஸோ திரும்பவும் கூப்பிட்டு உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. முக்கியமாக ஆண்கள் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் உங்ககிட்ட கேட்க போகிறேன். ஸோ பூங்குழலிக்கு ஒரு பெரிய கைத்தட்டல்கள். அண்ட் நம்ம எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த அழகும் அறிவும் வீரமும் பொறுமையும் சாந்தமும் நிறைந்த நம்மளோட பொன்னியின் செல்வன் ஜெயம் ரவி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஜெயம் ரவி சார். இப்போ நான் உங்களை பேச வைக்க போகிறதில்ல, உங்ககிட்ட மைக் கொடுக்க போகிறதில்ல. ஸோ நீங்கள் போய் வந்து பூங்குழலியில் பக்கத்தில் உட்காருங்க. படத்தையும் ஏங்குறாங்க, எங்கேயும் ஏங்க வச்சிடாதீங்க, உட்காருங்க. கொஞ்ச நேரத்தில் உங்களை கூப்பிட்றோம். தேங்க்யூ ஸோ மச், நன்றி. பொன்னியின் செல்வன் எந்த அளவுக்கு வந்து ஒரு அழகான அருமையான மனிதர் அப்படிங்கிறத பாருங்க. நாங்க இங்க வந்து இறங்கி போங்கன்னா அப்படியே மக்கள் கிட்ட போய் எல்லாத்தையும் பேசிட்டு உள்ள வராரு. நன்றி. ஓகே, ஸோ அடுத்து ஒருத்தரை வந்து கூப்பிட போறோம். ஆளு பயங்கர அதிரடி, பெண்களை பார்த்தாலே ஒரே தடாலடி, லைன்ஸா போட்டு தாக்கி, வீரம் ஒரு பக்கம் இருக்கு, அழகு ஒரு பக்கம் இருக்கு, அந்த வசீகரம் ஒரு பக்கம் இருக்கு. வெரி ஹாப்பி டு வெல்கம் ஆர் வந்தியத்தேவன் கார்த்தி அவர்கள். கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறேன் உங்க கிட்ட. அழகுல லைட்டா மயங்கிருக்கேன், நீங்க உட்கார்ந்துருங்க. தேங்க்யூ. ஒட்டுமொத்த தமிழ்நாடும், தமிழ்நாடு என்ன
இந்தியாவும் உலகமும் யாரா இருந்தாலுமே வந்து பசங்க எல்லாரும் அப்படியே ஹார்ட்டை பிச்சு கையில எடுத்து உயிர் உங்களோடது தேவி அப்படின்னு சொல்றான். இவங்களுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். We are very happy to welcome our குந்தவை. தேவி ஹார்ட் கொடுத்துருங்க அப்படின்னு. இந்த ஹார்ட்டை மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா பசங்களாம் ஹாப்பி ஆயிடுவாங்க. தேங்க்யூ குந்தவை, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் த்ரிஷானே கூப்பிட வரல, இப்போ குந்தவை மட்டும் தான் கூப்பிட வருது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. நன்றி. ஐஸ்வர்யா லக்ஷ்மி, first of all I know that this movie is very special for you. Extremely. கண்டிப்பா. ஏன்னா வந்து ஒரு படத்துல தமிழர்கள் அனைவரோட மனசுலயும் போய் உட்கார முடியும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸியால தான் முடியும். அதுல வந்து ரொம்ப அழகான ஒரு கேரக்டர் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பொன்னியின் செல்வன் 1 அதுக்கான வரவேற்பு நம்ம எல்லாருமே பார்த்தோம். பூங்குழலிக்கு எப்படி ஒரு வரவேற்பு இருந்தது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தோம். இப்போ பொன்னியின் செல்வன் 2 வரப்போகுது, பாகம் 2 வரப்போகுது. எப்படி பார்க்குறீங்க? எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் லைட்டாக ஹார்ட் படப்படன்னு அடிக்குதா? கோவை, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இந்த படம் லாஸ்ட் இயரை நீங்கள் அதை பார்த்ததுக்கு அப்புறம் பூங்குழலி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னதுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. நாங்கள் பக்கத்தில் இருந்து தான், கேரளாவில் இருந்து தான், அதனால் கோவை ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடி நிறைய ஃபிலிம்ஸோட ப்ரமோஷன்ஸ்க்கு இங்கே வந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு க்ரௌடு இது பொன்னியின் செல்வனுக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறேன். ரொம்ப தேங்க்யூ கோவை. லவ் யூ. கார்த்தி சார் சொல்கிற மாதிரி லவ் யூங்க. ஆனால் ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க தெரியுமா? இந்த இன்ஸ்டாகிராம்லனா நிறைய ஃபோட்டோஸ் ரீல்ஸ் எல்லாம் வந்து எல்லாருமே வந்து போடுவாங்க. அந்த ஃபோட்டோஸ் ரீல்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது இப்போ பசங்களாம் என்ன தெரியுமா பண்ணுறாங்க? பூங்குழலி கெட்டப்பில் போடுங்களேன் அப்படின்றாங்க. அது பூங்குழலிக்கு அழகாக இருக்கும் கெட்டப்பு. நாங்களாம் போட்டால் என்ன வருது யோசிச்சு பாருங்க. பூங்குழலி கெட்டப்பு நிறைய வந்திருக்கிறேன். ஐ மீன் ஐ ஹவ் சீன் அ லாட் ஆஃப் ரீல்ஸ், ஃபோட்டோ ஷூட்ஸ் நிறைய இருந்தாங்க. அந்த சாங் வந்ததுக்கு அப்புறம் அதே கெட்டப்பில் அதே மாதிரி போட்டில் இருந்த எல்லாம் ஃபோட்டோ ஷூட் ஐ ஹவ் சீன். அதுதான் அது நிறைய நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் பூங்குழலியோட அந்த கெட்டப் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு இந்த படத்தில் போடும்போது வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? பிகாஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுது. பிகாஸ் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக தான் நீங்கள் வந்து நடிச்சிருந்தீங்க. அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லையா? பட் ஐ ஹாவ் டு தேங்க் மை டீம், ஏகா லக்கானி அண்ட் ஹர் என்டையர் டீம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவ்வளோ ரிசர்ச் பண்ணி தான் ஒவ்வொரு லுக்கும். பிகாஸ் எவ்ரிபடிஸ், பூங்குழலி ஆகட்டும், ஒவ்வொரு லுக் ஆகட்டும், ஐஸ்வர்யா ராய் மேமோடைய ஆகட்டும், த்ரிஷாவோடைய ஆகட்டும், ஷோபிதா ஹூ பிளேஸ் வானதி, எவ்ரிபடிஸ் லுக் வாஸ் வெல் ரிசர்ச்ட். ஆனால் அது மக்களுக்கு பிடிக்கிற மாதிரியும் இருக்கணும். அப்போ அந்த எல்லா கமர்ஷியல் எலிமெண்ட்டும் இருக்கு. அழகாக இருந்தது உங்களுக்கு, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அது வந்து கண்ணில் வந்து அழகாக பார்க்கும்போது ரசிக்கிற மாதிரி தான் இருந்தது. அண்ட் வந்தியத்தேவன் என்ன ஒரு அழகான ஒரு வீரன், எல்லாரையும் மயக்கிற ஒரு வீரன். அவர் உங்ககிட்ட மயங்கி லவ் ப்ரப்போஸ் பண்ணா அதை நீங்க ரிஜெக்ட் பண்றீங்க. ஆமா ஆமா, வேண்டாம் பூங்குழலி வீரர் உங்களை நான் வேண்டாம் என்று சொல்லி அடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ட்டு. பட் ஆனா நிஜ வாழ்க்கையில அந்த மாதிரி நீங்க ரிஜெக்ட் பண்ணாம இருக்கணும்னா, உங்களுக்காக தான்ப்பா பசங்களா, உங்களுக்காக தான் கேட்குறேன். நிஜ வாழ்க்கையில அந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணாம இருக்கணும்னா ஒரு பையனுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் வேணும், பூங்குழலிக்கு எந்த மாதிரி ஒரு பையனை பிடிக்கும், ரிஜெக்ஷன் இல்லாமல் பண்ணுறதுக்கு சொல்லுங்களேன். சொன்னால் நாங்கள்லாம் யூஸ் பண்ணிப்போம். சத்தியமாக சொல்கிறேன், பூங்குழலிக்கு என்னது பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியுமே. எனக்கு எப்படிங்க தெரியும்? மறப்பேனா? அந்த டயலாக் இருக்கே ஃபிலிமில், அது பொன்னியின் செல்வரை பார்த்து தானே சொல்கிறது. அதனால அந்த மாதிரி சொல்லிடுங்க ஒரு வாட்டி, உங்கள் வாயால் சொன்னால் நல்லா இருக்கும் அழகா. ஏன்னா பொன்னியின் செல்வரை தான் பிடிக்கும் பூங்குழலிக்கு. ஐயோயோ, கேரக்டர்லேருந்து இன்னும் வெளியிலே வரலப்பா. இங்கே பாருங்க, அதை பற்றிலாம் கேட்கல. பூங்குழலிலேருந்து அப்படி வெளியில் வந்து இப்போ ஐஸ்வர்யா லக்ஷ்மி அவர் மண்டே ஆட்டுறாரு. ஆமாம், அதை முதல்ல சொல்லுமா, விஷயமே சொல்லாமல் எப்படி? ஐஸ்வர்யா லக்ஷ்மியாக சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து ஒரு பையன் வேணும்னா அந்த பையனுக்கு என்ன குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும் டக்குன்னு சொல்லிடுங்க, விட்டுறேன். நல்ல ஒரு மனிதனாக இருந்தால் போதும். நல்ல ஒரு மனிதனாக இருந்தால், நல்ல மனிதர் இருந்தால் போதும்பா. நாங்கள் எல்லாருமே நல்லவங்க தான், கோயம்புத்தூர் ஃபுல்லாக நல்ல மனிதர்கள் தான். நன்றி. அண்ட்
PS2 படம் வந்து எப்படி வந்திருக்கு, எதிர்பார்ப்பு வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து சொல்லணும், நீங்கள் இந்த PS2வில் வந்து ஆடியன்ஸ் கிட்ட இந்த விஷயத்துக்காக நீங்கள் PS2 பார்க்கணும்னு நீங்கள் பர்சனலாக சொல்கிற ஒரு விஷயம் என்ன? எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் படித்ததுலேருந்து நான் ரொம்ப வெயிட்டிங்காக இருக்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு அப்புறம் நான் இப்போ ரொம்ப வெயிட்டிங்காக இருக்கிறது செகண்ட் பார்ட்டில் ஆதித கரிகாலனோடையும் நந்தினியோடையும் அந்த ஸ்டோரி பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எக்ஸைட்டடாக இருக்குது. விக்ரம் சாரோட ஃபேன்ஸ் இங்கே இருக்குல்ல, வெயிட்டிங், அதனாலே சவுண்ட் எதுவுமே கேட்கல. ஸோ உங்கள் விக்ரம் சாரோட ஆதித கரிகாலனும் நந்தினி கேரக்டர், ஐஸ்வர்யா ராய் மேமோட நந்தினி கேரக்டர், அந்த ட்ரெஜெக்டரி ரொம்ப பார்க்கணுன்னு இருக்குது. அந்த ஆக்ஷன் பார்ட்ஸ் பார்க்கணுன்னு பயங்கரமாக ஆசை இருக்குது. அதுக்கப்புறம் அந்த அகநக சாங், அது அந்த வீடியோ கொடுக்க மாட்டிங்களே, அதை பார்க்கணுன்னு இருக்குது. ஓகே, கண்டிப்பாக அதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமாக பூங்குழலிக்காகவும் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஐஸ்வர்யா லக்ஷ்மி, ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் ஐ எம் ஷூர் திஸ் இஸ் கோயிங் டு பி ஹியூஜ். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். பொன்னியின் செல்வனா யாருமே வேற யாரையுமே கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு புக்கு படித்தாலும் எது பண்ணாலும் உங்கள் முகம் மட்டும்தான் ஞாபகம் வரும். கோயம்புத்தூர் வந்திருக்கீங்க, கோயம்புத்தூர் மக்களோட பாசம் மரியாதை எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். உங்களை அன்போடு வந்து பொன்னியின் செல்வனை வந்து கூப்பிட்டுருக்காங்க. தி ஸ்டேஜ் இஸ் ஆல் யோர்ஸ். வாட் யூ வாண்ட் டு டெல் தெம்? என்ன சொல்கிறீங்க? ஐ லவ் யூ தான், வேற என்ன. எப்போ கோயம்புத்தூர் வந்தாலுமே இந்த அன்பும் இந்த பாசமும் இந்த வரவேற்பும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கும் போது நன்றியோடு தான் இருக்க முடியும். அந்த கிராட்டிடியூடை லவ்வாக தான் காட்ட முடியும். லவ் யூ, லவ் யூ, லவ் யூ, லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். நான் வந்து மிருதன் படத்துக்காக ஒரு தடவை கோயம்புத்தூர் வந்திருந்தேன். அப்போ வந்து ஒரு ஜாம்பீஸ்லாம் வச்சு ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த சீன் முடிஞ்ச உடனே உண்மையாகவே ஓடி வந்தாங்க பாருங்கள் ஒரு 1000 பேர் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில். பயந்துட்டேன் உண்மையாகவே நான். அந்த அளவுக்கு ஒரு லவ். எஸ், லவ் யூ டூ. தேங்க்யூ ஸோ மச். ஆனால் சத்தியமாக கோயம்புத்தூர் நிறைய மெமரிஸ் எனக்கு. அண்ட் எப்படின்னா ஒரு செகண்ட் ஹோம் கூட சொல்லலாம். நான் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே வர்றது. இந்த வைப், மக்கள், ஃபேன்ஸ் எல்லாரும் எப்போ வந்தாலும் அன்பாக ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு ஊர் அந்த மக்கள். அண்ட் எந்தவித நெகட்டிவிட்டியும் பார்க்கவே முடியாது கோயம்புத்தூரில். அதுதான் உங்களோட மிகப்பெரிய ப்ளஸ். இந்த வைப்பை அப்படியே வச்சுக்கோங்க, இந்த லவ்வை அப்படியே வச்சுக்கோங்க. அண்ட் உங்ககிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிறேன் உண்மையாகவே. இது மேடைக்காக சொல்லலை, நான் செகண்ட் ஹோம்னு சொல்கிறது வந்து என் மனசார சொல்கிறது தான். ஸோ நிறையா கற்றுக்கிட்டா தான் ஒரு ஊருன்றது நமக்கு கற்றுக் கொடுக்கும் நிறையா. அந்த மாதிரி நிறையா கற்றுக் கொடுத்த ஊர் கோயம்புத்தூர். நிறையா இன்னும் கற்றுக்க போகிறேன். பிஎஸ் பற்றி பேசலாமா? இல்லை, கண்டிப்பாக பேசலாம் சார். PS2 ஏப்ரல் 28 ரிலீஸ் ஆகுது. அண்ட் PS1க்கு நீங்கள் எவ்வளோ வரவேற்பு கொடுத்தீங்க, மரியாதை கொடுத்தீங்க, அதை உங்கள் படமாக ஆக்குனீங்க அப்படின்னு நினைக்கும் போது அந்த கிராட்டிடியூட் உள்ளம் நிறைஞ்சிருக்கு எங்கள் எல்லாருக்குமே. இதே லவ்வை நீங்கள் PS2க்கும் கொடுப்பீங்கன்னு நாங்கள் மனசார நம்புகிறோம். நான் வந்து இன்டர்வியூஸில் ஒன்று சொல்லிகிட்டே இருப்பேன் எப்போவுமே, சார் PS1 இந்த படமாக இருக்குமா அந்த படமாக இருக்குமா அப்படி கேட்கும் போது நான் சொன்னேன், PS1 கம்பேர் பண்ணணுன்னா PS2 கூட கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கான தருணம் வந்துருச்சு. கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கே புரியும் இது எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்த படம், எவ்வளோ தேவையான படம்னு உங்கள் எல்லாருக்குமே புரியும். அண்ட் கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் வந்து அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு. இப்போ பொன்னியின் செல்வனில் பார்த்தீங்கன்னா வந்து குழந்தையாக இருக்கும்போதும் சரி, வளர்ந்தப்புறமும் சரி, ஒரு ஊமை ராணின்னு ஒரு பெண் வந்து உங்களை காப்பாற்றுறாங்க. பொன்னியின் செல்வனை அழகாக வந்து காப்பாற்றுறாங்க. அந்த மாதிரி உங்களோட லைஃப்பில் உங்களை காப்பாற்றுற ஒரு பெண் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தட்டி தூக்கி போட்டு ஒரு பெரிய பில்லராக உங்களுக்கு கூட நிற்கிற ஒரு பெண்மணி அப்படின்னா அது யார்? இங்கே இருக்கிற ஒவ்வொரு பெண்மணி தான் காப்பாற்றிட்டு இருக்காங்க. என்ன சார் மொத்தமாக சொல்லிட்டீங்க? அவங்க இல்லைன்னா நான் என்னங்க, இங்கே மேடை இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லைங்க. என்னை காப்பாற்றுறது அவங்க தாங்க. இந்த மாதிரி வந்து பாலிஸ்டா பதில் சொல்லிட்டீங்க. பாலிஸ்டா இல்லை, பெத்தது சோறு போடுறது அம்மா, அதுக்கப்புறம் அக்கா அன்பா பார்த்துக்கும்,
மனைவி வந்து உயிருக்கு உயிராக பார்த்துப்பாங்க. காப்பாற்றுறது நீங்கள் தானேங்க, வேற யார்? சரி, அப்படி அந்த உயிருக்கு உயிராக காப்பாற்றுற அந்த மனைவிக்கிட்டே ஏதாவது மாட்டிக்கினீங்க பிசக்கானா யார் காப்பாற்றுங்க? ஒரு ஆண் இருப்பாங்களே யாராவது அந்த மாதிரி? ஆண்டவன் தான் காப்பாற்றணும். ஒய்ஃப் கிட்ட மாட்டிக்கிட்டா வேற யாருப்பா காப்பாற்றணும்? இதுக்கு மேலெல்லாம் காப்பாற்றுறதுக்கு வேற வழியே கிடையாது. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்க அப்படின்னு என்னப்பா ஒரே பெண்களாக இருக்காங்க, ஆண்கள் ஆண்கள் இருக்கீங்களா? எஸ். அண்ட் மணி சாரோட படத்தில் நடிச்சிட்டாலே வந்து அந்த ருசி கண்டுட்டாலே அடுத்தடுத்து அவர் படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துடும்ல. அந்த மாதிரி மணி சார் வந்து ஏதாவது ஒரு ஏற்கனவே அவர் எடுத்த படத்தோட பார்ட் 2 எடுக்கிறாரு அப்படின்னா எந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க? நாயகன். அட ஏன், எதனால உங்களுக்கு அது வந்து அவ்வளோ ஸ்பெஷல் சொல்லுங்க? என்னை எல்லாரும் கேட்பாங்க. எனக்கு ஆக்சுவலாக இருவர் படம் தான் ரொம்ப பிடிக்கும், அவருடைய படமே. ஆனால் நான் நாயகன் தான் சொல்லுவேன். ஏன்னா மணி சார் மேட் இருவர், நாயகன் மேட் மணி சார். ஆனால் யோசிச்சு பார்த்தா கரெக்டாக இருக்கும் சார், இல்லை? உண்மைதான். ஆப்டாக இருப்பீங்கன்னு எங்களுக்கு வந்து நான் பிக்சரைஸே பண்ணி பார்த்துட்டேன். அது நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் நான் உட்காந்து தனியாகவே உட்காந்து யோசிச்சு பார்க்கேன். உங்களுக்காக நான் பண்ண மாட்டேனா? சரி, ஓகே. அண்ட் பொன்னியின் செல்வன் கிட்ட வந்து எக்கச்சக்கமான குவாலிட்டிஸ் எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பொறுப்பான ஒருத்தர், அமைதியான ஒருத்தர், சாந்தமான ஒருத்தர், அப்பா சொல்ல மீறாத ஒருத்தர், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக. இங்கே பொன்னியின் செல்வன்லேருந்து எல்லாரும் வந்து உட்காந்துருக்காங்க, உங்கள் கூட நடித்தவங்க எல்லாம். உங்களுக்கு அவங்க கிட்ட பிடிச்ச குவாலிட்டிஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். முதல்ல வந்து ஐஸ்வர்யா உங்க மேல உயிரே வச்சிருக்கிற பூங்குழலி பற்றி சொன்னோம்மா. பூங்குழலி கிட்ட பூ தான் நாங்கள் கூப்பிடுவோம். ஏன்னா அந்த கேரக்டராகவே மாறிட்டாங்க. அப்படி தான் நாங்கள் பார்த்தோம் அவங்கள. பூங்குழலி கிட்ட எனக்கு பிடிச்ச கேரக்டர் என்ன, நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட். அந்த ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு அந்த தண்ணிக்குள்ளே முங்கி எந்திரிச்சு கப்பல் ஓட்டி குதிச்சு இவ்வளோ வேலை பண்ணுறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. ஸோ நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் உங்ககிட்ட ரொம்ப பிடிக்கும். நைஸ். ஆக்சுவலி அவங்க நிஜமாவே கேரக்டராக தான் மாறிட்டாங்க. எங்கே போய் கேட்டால் உங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்கலாம், என்ன மாதிரி பையன் வேணும்னா எனக்கு வந்து பொன்னியின் செல்வன் தான் வேணும் அப்படின்பாங்க. ஐயோ, என்னப்பா பலமான கெமிஸ்ட்ரியாக இருக்கும் போல இருக்கே. ஓகே. அண்ட் அடுத்ததாக வந்து நம்ம வந்தியத்தேவன். வந்தியத்தேவன் அவர்கிட்ட உங்களுக்கு பிடித்த ஒரு குவாலிட்டி என்ன? அதாவது அவரோட கான்ஃபிடென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னென்னா, அவர் என்னதான் சினிமாவில் இருந்து சினிமா பற்றி தெரிஞ்சிருந்தாலுமே வேற ஒரு வேலைக்கு போய் ஏதோ ஒரு பேஷன் வந்து சினிமா மேலே டக்குன்னு வந்து அதெல்லாம் விட்டுட்டு சினிமாவில் இறங்கணும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸோடு வந்தார் இல்லையா. எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் இங்கே வந்து ப்ரிப்பேர் ஆகி நான் பண்ணுவேன் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக. அடுத்து வந்து பாருங்க, அவங்க அசால்ட்டாக இருக்காங்க. தமிழ்நாடே அவங்க பின்னாடி நிற்கிது. குந்தவை கிட்ட பிடித்த ஒரு விஷயம், த்ரிஷா கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்ன சொல்லுங்க? நீங்களே சொல்லிட்டீங்க. அதான் என்னது? அசால்ட்டாக இருப்பாங்கப்பா அவங்க. அசால்ட் பண்ணுவாங்கப்பா எல்லாரும். எதுவுமே கேரே பண்ண மாட்டான். அவங்க பாட்டுக்கு வருவாங்க, பெர்ஃபார்மன்ஸ் இதுவா ஓகே ஃபைன் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரையும் மைக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அசால்ட்டா. சூப்பர், அது கரெக்டு தான். எல்லாத்துலேயுமே அப்படியே அப்படி தட்டி விட்டு போயிட்டே இருக்காங்க. அதுதான் அவங்களோட ஒரு பெரிய அந்த க்ளோக்கு காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலையும் அதை வந்து அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்பா, இது வந்து ட்விட்டரில் வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு கேள்வி. நீங்கள் வந்து சொல்லுவீங்க, அப்பாவோட தந்தையின் ஆணையும் அரசாணையும் வந்து மீறக்கூடாது, தந்தையே அந்த அரசாணையை கொடுக்கும்போது கண்டிப்பாக அதை மீறக்கூடாது அப்படின்னு. ட்விட்டரில் என்ன கேட்டிருக்காங்க உங்ககிட்டனா, உங்கள் அப்பா கிட்ட ஜெயம் ரவி சார் அந்த மாதிரி ஒரு பையனா இல்லை ஃப்ரெண்ட்லியாவா, என்ன மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் அப்பாவோட அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் பொன்னியின் செல்வன் கேரக்டர் மாதிரி தாங்க. ஏன்னா அரசரும் அவர் தான், அப்பாவும் அவர் தான். அதே மாதிரி எனக்கு சினிமா குருவும் எங்கள் அப்பா தான், அப்பாவும் அப்பா தான். ஸோ அதனால் எதையுமே மீற முடியாது. இப்படி பண்ணுடா அப்படி பண்ணுடான்னா நம்ம உண்டேன் ஐயா ஓகே ஐயா அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் அப்பா கிட்ட ஒரு நல்ல குணம் என்னென்னா, நான் ஏதாவது போய் ஒரு சின்ன கரெக்ஷன் சொன்னாலோ, ஒரு எடிட்டிங்கில் போயிட்டு சொன்னாலோ,
அவர் வந்துட்டு உடனே சொல்லுவார், முதல்ல கொஞ்சம் கோபமாக பேசுவார், எனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்பார். அப்புறம் இவன் ஏதோ சொன்னானே அப்படி யோசிச்சு சரிவா உள்ளவா என்ன சொன்ன சொல்லு அப்படின்னு அவர் அதை கரெக்ட் பண்ணுவார். ஸோ அது கூட அவர்கிட்டருந்து நான் கற்றுக்கிறேன். ஸோ அது வந்து கரெக்டான ஒரு கேரக்டர் தான் பார்த்து கொடுத்துருக்காரு மணி சார் நினைக்கிறேன். நிஜமாவே நல்ல பிள்ளையாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான். ரொம்ப ரொம்ப நன்றி. பொன்னியின் செல்வனுக்காக நாங்கள் வந்து வெயிட்டிங். உங்களை திரும்பவும் ஸ்க்ரீனில் பார்க்கணும், அந்த வீரத்தை வந்து கண்கொள்ள பார்க்கணும் அப்படின்னு நாங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஐஎம் ரவி சார். தேங்க்யூ. லவ்லி டாக்கிங் டு யூ. அண்ட் பயங்கரமான நாட்டி பர்சன் எங்கள் எல்லாருக்குமே நீங்கள் தான் அப்படின்னு தெரியும். ஆனால் அதெல்லாம் மீறி வந்து இவ்வளோ அமைதி காத்து அழகாக பொறுமையாக பேசுனது ரொம்ப சந்தோஷம். நன்றி. நெக்ஸ்ட் யார் வராங்கன்னு யாராவது ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? அவங்களே கேட்டுருவோமா? அவங்கள கேட்போமா? வந்தியத்தேவனை கூப்பிடலாமா வேணாமா? வந்தியத்தேவன் வரணுமா வேண்டாமா? அதேதான் கண்டிப்பா. நீங்க வந்து நான் கார்த்தியை பத்தி எனக்கு அவருடைய கான்ஃபிடன்ஸ் பிடிக்கும் அதெல்லாம் சொன்னேன். நீங்க உங்களுடைய பொன்மொழியில அவரை வரவேற்றீங்கன்னா சார் அதுக்கு தானே சார் நான் வந்திருக்கேன். பேமெண்ட் எல்லாம் வேற போட மாட்டாங்க சார், அதனால நானே கூப்பிட்டுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி ஜெயம் ரவி சார். ப்ளீஸ் டூ டேக் யுவர் சீட். அண்ட் அடுத்ததாக அவர் வந்த உடனே போறீங்களா? ஏதாவது பேசணுமா ரெண்டு பேரும் சேர்ந்து? அவர் பேசின உடனே வரேன். பேசின உடனே. என்ன மாமா சௌக்கியமா? வணக்கம் வணக்கம். அவ்வளோ சந்தோஷமா இருக்கு எல்லாரையும் பார்க்கறதுக்கு. நம்ம ஊர் இல்லையா, வந்த சந்தோஷமா தானே இருக்கும். ஆனால் இந்த ஊரில் நான் அப்பச்சி ஊருக்கு வந்தது போய் இன்னைக்கு ஒரு நடிகனா இங்கே வந்து இந்த ஸ்டேஜில் அது ஒரு வந்தியத்தேவனா நிற்கிறதுன்னா அதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். ஸோ அதுக்கு முதல்ல உங்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றி. பொன்னியின் செல்வன் வந்து ஒரு பெரிய சவாலான படம் தான் சொல்லலாம். ஒரு 60 வருஷம் எல்லாரும் கனவு கண்ட ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு சவால் இருந்துச்சு. படித்தவங்களுக்கும் பிடிக்கணும், படிக்காதவங்களுக்கு புரியணும். இது ரெண்டுமே பெரிய சவால். ஃபஸ்ட்டு படித்தவங்களுக்கு பிடிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க புக் எடுத்துகிட்டு வருவாங்க, இந்த சீன் இல்லையே, இந்த டயலாக் இல்லையே அப்படின்னு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிக்க வைக்கிறது ஒரு பெரிய சவால். ரெண்டாவது, என்னப்பா கதையே புரியலன்னு சொல்கிறதுக்கு ஒரு கோஷ்டி இருக்குது. அதனால் 2 பேருக்கும் புரிய வைக்கிறது மிகப்பெரிய விஷயம். அதை மணி சார் அவங்களோட டீம் வந்து ரொம்ப அழகாக செஞ்சு இன்னைக்கு எல்லாருக்கும் கதை புரிஞ்சு PS2க்கு வெயிட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லவ் யூ, தேங்க்யூ. ஒரு சண்டே இன்னைக்கு எல்லாரும் கூட இங்கே வந்து இருக்கிறதே ஸோ ஹாப்பி. அண்ட் PS2 வந்து ரவி முதலே சொன்ன மாதிரி இன்னும் எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் தான் டெஃபினட்டாக. ஏன்னா PS1ல எல்லாரோட இன்ட்ரொடக்ஷனும் இருந்துச்சு, நிறையா முடிச்சு இருந்துச்சு. எல்லா முடிச்சியும் அவுக்க போகிற ஒரு விஷயம் வந்து PS2ல இருக்குது. ரொம்ப அழகான காதல் இருக்குது, ஆக்ரோஷமான காதலும் இருக்குது. ஒரு ஆதித்த கரிகாலன்கிற ஒரு எரிமலை வெடிக்கிறத பார்க்க போகிறோம். தான் நினைச்சதெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிற நந்தினி இன்னும் அதுக்காக என்னெல்லாம் செய்வான்னு பார்க்க போகிறோம். நந்தினி செய்கிறத தடுக்க போகிறது குந்தவை ஆகட்டும், இல்லை வந்தியத்தேவன் ஆகட்டும், இல்லை பொன்னியின் செல்வன் ஆகட்டும், இவங்கெல்லாம் எப்படி அதை ஃபேஸ் பண்ண போகிறாங்கங்கிறதும் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த படத்துக்காக. டெஃபினட்டாக வீர் ஆல்சோ வெரி எக்ஸைட்டட். அதை விட முக்கியமாக நாங்கள் எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது, நீங்கள் இன்னும் இந்த படத்தில் யார் யார் எந்தெந்த பொண்ணெல்லாம் என்ன எல்லாம் பார்க்குற பொண்ணுங்கெல்லாம் நீங்கள் லைன் போட்டாச்சு. இல்லை குந்தவையை கரெக்ட் பண்ணணும், அதுதாங்க முக்கியம். குந்தவை வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க, அவங்கள போய் திரும்ப மீட் பண்ண வேண்டாமா? இல்லை ஃபீல் பண்ணுறோம் மேடம், ஃபீல் பண்ணுறோம். அதுக்குள்ள உங்களை கூப்பிட மாட்டோம், வெயிட் பண்ணுங்க. கரெக்ட் ஆயிடுச்சா? நீங்க அப்படி பண்ண அப்படி பார்த்தோனே எழுந்தே வந்துட்டாங்களே. அந்த அளவுக்கு கனெக்ட், அந்த அளவுக்கு கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு போல இருக்கு. ட்விட்டர்ல நீங்க அந்த காதல்ல பரிமாறிக்கும் போதே எங்களுக்கு வந்து தெரிஞ்சது அந்த கனெக்ஷன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. சரி, ட்விட்டர்லங்க அது வந்தியத்தேவன் குந்தவை நீங்க பிரச்சனையை உண்டாக்கி விட்டாரு. இல்ல பேசிக்கலி நீங்க சொந்தக்காரங்களா இருப்பாங்க வேற, இங்க வம்பா போயிடும். ஸோ சோழ மண்டலத்திலேருந்து இங்கே வந்து கொங்கு மண்டலத்துக்கு வந்திருக்கீங்க. நிறைய பெண்கள் இருக்காங்க. இங்கே இருக்கிற பெண்கள்லாம் நான் ஏற்கனவே சொன்னேன், அழகும் இருக்கும், அறிவு அதை விட பயங்கரமாக இருக்கும், வார்த்தைகளுக்கெல்லாம் மயங்கவே மாட்டாங்க. அந்த பெண்களை மயக்கிற மாதிரி வந்தியத்தேவன் ஏதாவது சொன்னீங்க அப்படின்னா நல்லா இருக்குமே. உயிர் உங்களுடையது தேவி. உயிர் உங்களுடையது உங்களுடையதுன்னு சொல்லிட்டு அத்தனை பேரையும் வந்து இதே மாதிரி கரெக்ட் பண்ணா எப்படி? ஒரு உயிர் தானே எல்லாருக்கும் கொடுப்போம், என்ன போ. ஓகே, ஸோ நீங்கள் வந்து எல்லாரையும் கனெக்ட் பண்ணுற ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பொன்னியின் செல்வனில். ஸோ எங்கெங்கெல்லாம் அந்த நாட்ஸ் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் கனெக்ஷன் இருக்கோ, அங்கே வந்தியத்தேவன் இருப்பார். ஸோ அந்த வீரனை பார்த்து தான் நாங்கள் வந்து ஓகே இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுப்போம். உங்களுக்கு வந்து ஒரு அரசாட்சி வருது,
ஒரு நாடை வந்து உங்கள் கையில் வந்து கொடுக்குறாங்க. அதில் அமைச்சர்கள் இருக்காங்க, முக்கிய மந்திரிகள்லாம் வந்து இருக்காங்க, பொறுப்புகள் ஜாஸ்தி இருக்குது. அதெல்லாம் பிரித்து நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க. ஓகேயா? என்னென்ன துறை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அந்த துறைக்கு யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். சரி, போலாமா? ஓகே ஓகே. முதலில் காதல் துறை அமைச்சர். காதல் துறை அமைச்சரா? காதல் துறை அமைச்சர் பூங்குழலிக்கு தான் கொடுக்கணும். ஒன் சைடாவே லவ் பண்ணிக்கிட்டு இருக்குல்ல, பூங்குழலிக்கு தான் கொடுக்கணும். அதை என்னங்க ஏதாவது பசங்களுக்கு கொடுப்பீங்கன்னு பார்த்தா டப்புன்னு பூங்குழலி கொடுத்துட்டீங்க. கேர்ள்ஸ் தாங்க டூ மச் லவ், ஓவர் லவ்ஸ். ஆக்சுவலா ரொமான்டிக்ஸ்னா கேர்ள்ஸ் தான் நினைக்கிறேன்ல, ஆம்பளைகளுக்கு ரொமான்ஸே வர மாட்டேங்குது, திட்டி தீக்குறாங்க. ஒரு பொண்ணோட ஹார்ட்டுக்கும் நான் கேரண்டி இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் பண்ண பெண்களுடைய கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அவங்க தான் கரெக்டான சட்டத்திட்டங்கள் போட்டு ஆண்களை சரி செய்ய முடியும். அதுதான் அவங்க தான். ஏங்க நான் தாங்க ராஜா, நான் தான் முடிவு பண்ணணும், நீங்க கிராஸ் क्वेश्चन பண்ணுங்க. சார் சரி நான் கேட்கல சார், நான் கேட்கல. அடுத்து போயிடலாம். பேரழகுத்துறை அமைச்சர். பேரழகுத்துறை அமைச்சர் இப்படி எல்லாம் அமைச்சர் இருந்தா நாடு எப்படி உருப்படும்னு தெரியல. இல்ல, நாடு வந்தியத்தேவனோட நாடு. நீங்க வந்து அத கரெக்ட்டா அத புரிஞ்சுக்கணும். அவர் எப்படி வைப்பார்? இந்த மாதிரி தான் நந்தினி கொடுக்கலாம். நந்தினி கொடுக்கலாம். ஐஸ்வர்யா ராய் கொடுக்கலாம் இல்லைங்க, பேரழகு துறை. ஆமா, வேற யாரு கொடுக்கறது? அவங்களுக்கு தான் கொடுக்கணும். இது வந்து இந்த துறை யாருக்கு போகணும் எனக்கே தெரியும். உண்மை மட்டும் பேசணும், சரியா? பெண்கள் நலத்துறை அமைச்சர் குந்தவை தான், வேற யாரு கொடுக்கறது? பெண்கள் குழந்தைகள் இத ஒரு மேல்க்கு ஹெல்த் மினிஸ்ட்ரி எல்லாமே அவங்களுக்கு தான் கொடுக்கணும். பாருங்க, பெண்கள் நலத்துறை அமைச்சர் அப்படிங்கும்போது அங்க ஒரு ஆண் உட்கார்ந்தாதான் அதை கௌரவப்படுத்துற மாதிரி இருக்கும் அந்த துறையை. கரெக்ட் தானே சார்? சார் நல்லவன் ஒருத்தர் உட்கார்ந்திருக்கான். பொன்னியின் செல்வனுக்கு கொடுக்கணுமா? பொன்னியின் செல்வன் கொடுப்பீங்களா? ஓகே, கொடுத்தலாம், விடுங்க. எதனால? நல்லவருங்க, அவரை கொடுக்கலாங்க, தப்பு இல்லை. பெண்கள் பக்கத்துல ஒரு நல்லவர் இருந்தா நல்லதுதான் நினைக்கிறீங்க. உங்களுக்கு அந்த துறை சும்மா நானே வேண்டாம் வேண்டாம் வேணாமா? சரி, ஓகே. சிங்கிள்ஸ் நலத்துறை அமைச்சர் வந்தியத்தேவன் நானே வச்சுக்கிறேன் அந்த போஸ்டிங். சிம்பு அடிச்சுட்டே இருக்கலாம் இல்லையா? சிங்கிள்ஸ் மொரட்டு சிங்கிள்ஸ் தான் நம்மளே மெயின்டைன் பண்ணிக்குவோம். கரெக்டா முக்கியமான துறையெல்லாம் நீங்களே எடுத்துக்கிறீங்க, மத்ததெல்லாம் எல்லாரும் கொடுத்துறீங்கல்ல. உருட்டுத்துறை அமைச்சர். உருட்டு இந்த மாதிரி உருட்ட முடியாதுப்பா. இவங்க வந்து அது வந்து நம்பிக்கை தான் கொடுக்கணும். நம்பி ஜெயராம் சார் கொடுத்துடலாம், உருட்டுல ஆழ்வார்க்கடியான் நம்பி கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து டெலிட்டட் சீன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஆமா. டெலிட்டட் டயலாக்ஸ் நிறைய படத்துல இருக்கும், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டயலாக்ஸ் இருக்கும். ஆனால் படத்துல இருந்து தூக்கிடுவாங்க, அது எங்களுக்கு மட்டுமே தெரியும், அப்புறமா ரிலீஸும் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி ஒரு 2 டயலாக் எனக்கு ரொம்ப பிடிச்ச டயலாக் இருக்கு, அதை நான் இங்கே ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். வந்தியத்தேவன் வந்து ஒரு இடத்துல போயிட்டு இருப்பான். அவர் ஊர்ல பெரியவர் கேட்பாரு, தம்பி எங்கப்பா போற அப்படின்னு கேட்பாரு. வந்தியத்தேவன் சொல்லுவான், இல்லைங்க ஒரு சொத்து பிரச்சனை, அந்த சொத்து பிரச்சனைக்கு தீர்ப்பு சொல்லணும், அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அப்படி என்னப்பா பிரச்சனை அப்படிம்பாரு. இல்லைங்க, சொத்து வந்து அண்ணன் பையனுக்கா இல்லை தம்பி பேரனுக்கான்னு பிரச்சனை, நான் தான் தீர்ப்பு சொல்லணும்னு சொல்லுவான். அதான் பொன்னியின் செல்வன் கதை. அவ்வளோ சிம்பிளா ஜெயமோகன் சார் ஒரே நான் எழுதியிருப்பார். இப்போ அது புரிஞ்சுதா உங்களுக்கு? கதை புரிஞ்சுதா? புரியல. சொத்து அண்ணன் பையனுக்கா, அண்ணன் பையன் மதுராந்தகன், ரஹ்மான் சார் நடிச்ச கேரக்டர். இல்ல தம்பியோட பேரனுக்கா, தம்பி வந்து சுந்தர சோழர், அவருடைய பேரன் வந்து ஆதித்த கரிகாலன். ஸோ சொத்து அண்ணன் பையனுக்கா இல்ல தம்பி பேரனுக்கான. புரிஞ்சுதா? அப்புறமா கதை புரியலன்னு சொன்னா பிச்சு போடுவேன் சொல்லிட்டேன். இன்னொரு டயலாக் வரும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டயலாக் வரும். எப்பா கேமரா இந்த பக்கம் வாப்பா, நான் இங்க பேசிட்டு இருக்கேன். இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டயலாக். வந்தியத்தேவன் போய் குந்தவையை பார்த்துட்டு வருவான். அப்போ வரும்போது சொல்லுவான், நம்ம இளவரசி இருக்கிறாரு, மிக மிக திறமைசாலி, நரகத்துக்கு போகிறவனை கூட தடுத்து நிறுத்தி சொர்க்கத்துக்கு அமுச்சு வச்சிருவாங்க, அவ்வளோ திறமைசாலி அப்படின்னு சொல்லுவான். ஆனால் நந்தினி இருக்காங்களே, அவங்க அதை விட திறமைசாலி, நரகத்தையே இதுதான் சொர்க்கம்னு நம்ப வச்சு சந்தோஷமா அனுப்பியே வச்சிருவாங்க அப்படின்னு. எவ்வளோ அழகா 2 கதாபாத்திரத்தை பத்தி ஒரே டயலாக்ல வந்துச்சு இல்லையா? இதெல்லாம் படத்துல இல்லையே, நான் சொல்ல முடியலையேன்னு ஒரு ஃபீலிங் இங்கேயாவது சொல்லிக்கிட்டேன், அவ்வளவுதான். சூப்பர் சார். அதாவது வந்து இவ்ளோ நச்சுன்னு வந்து 2 லைன்ல முடிச்சு விடணும்னா அது வந்து அப்படிதான். ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்கு, ட்விட்டர் கேள்வி உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. நான் அவர் கேட்டேன், அதனால உங்களுக்கு வந்து கேட்டுறேன். உயிர் உங்களோட இது தேவி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க, ஊர் ஃபுல்லா அதையே சொல்லிட்டு இருக்காங்க பசங்க எல்லாம். உங்க வீட்டில் பார்த்துட்டு ஒய்ஃப் என்ன சொன்னாங்க? இன்ட்ரெஸ்டிங்கான क्वेश्चन ஆக்சுவலா. அப்படியா? அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, ரொமான்ஸ் இல்லாமல் நீங்கள் கதையே நடிக்க மாட்டீங்களான்னு கேட்டே இருப்பாங்க. எல்லாம் ஈரோட்டுக்காரங்களாம் எப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் ரொமான்ஸ் இல்லைனா வாழ்க்கை போர் அடிக்காதா அப்படின்லாம் நான் சொல்லி பார்க்குறேன். வீட்டில் மட்டும்தான் ரொமான்ஸ் வர மாட்டேங்குதுன்னு கிண்டல் பண்ணுவாங்க. பட் இந்த படம் பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் சொன்னாங்க, வந்தியத்தேவன் எல்லாரை பார்த்தையும் சொல்லி விடுறான், ஆனால் ரொம்ப கண்ணியமாக இருக்கான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது ரொம்ப பெரிய வார்த்தையாக இருந்துச்சு. அதே மாதிரி எங்கள் அம்மாவும் தான், எங்கள் அம்மா கிட்டதெல்லாம் வந்து ஒரு படம் பார்த்துட்டு ஒரு ரிசல்ட் வாங்குறதே ரொம்ப கஷ்டம். எங்கள் அப்பா சிந்து பௌர்ணமி நடித்தப்பவே அப்படின்னாங்க.
எங்க அண்ணா நந்தா நடிச்சப்ப அப்படின்னாங்க. பையன் சாகிற மாதிரி வந்தா நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவாங்க. இந்த படம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் எங்க அம்மா வந்து எப்பா படம் சூப்பர்ப்பா அப்படின்னாங்க. அதனாலதான் இவ்வளவு பெரிய ஹிட். நைஸ். அதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா வந்து அட்லீஸ்ட் இங்கேயாவது ரொமான்ஸ் வருது அப்படின்னு சந்தோஷப்பட்டிருக்காங்க வீட்டில். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. வந்தியத்தேவனை ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்காக நாங்கள் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நன்றி கார்த்தி சார். நன்றி எல்லாருக்கும். இங்கே சண்டே இன்னைக்கு வந்து எங்க கூட இருந்து இந்த விழாவில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. ஏனுங்க பேசவே மாட்டேங்கிறீங்க ஒருத்தரும்? இப்படி பதில் சொன்னா தான் நல்லா இருக்கேன். வரட்டுமா? கோயம்புத்தூர் மக்கள் வந்து வழி மேல விழி வச்சு காத்துட்டு இருந்தாங்க எப்போ வருவாங்க எங்க இளவரசி அப்படின்னு. அவங்க கிட்ட முதல்ல பேசிருங்க. வணக்கம் கோயம்புத்தூர், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு, பல வருஷம் ஆச்சு நான் இங்கே வந்து. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் இருக்கீங்க, இப்போதான் ப்ராப்பராக பார்க்குறேன். குட் டு see you all. நிறைய பேர் என் ட்விட்டரில் மெசேஜ் பண்ணி சொன்னீங்க இங்கே வரீங்கன்னு. தேங்க்யூ ஃபார் ஷோயிங் அப். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. என்னப்பா என்னப்பா ஆர்ட் கேக்குறாங்க. லியோ பத்தி கேக்குறீங்களா? கண்டிப்பா வந்து அதை பத்தி அவங்க சொல்ல சும்மாவே அவங்க வாயே திறக்கலைங்க. நாங்களாம் வந்து போன இன்டர்வியூலாம் உட்கார வச்சு தோண்டி நிறைய கேட்டு பார்த்தோம், திறக்கவே இல்லை. குந்தவை கிட்ட அந்த ஒரு குணம் இருக்கு. அவங்க மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே வந்து அவங்களா சொல்லணும்னு முடிவு பண்ற வரைக்கும் தெரியவே தெரியாது. அதை அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பா அதை வந்து பேசலாம். பட் ஒரு முக்கியமான கேள்வி எங்க எல்லாருக்கும் வந்து தெரியணும். ஸோ PS1ல வந்து ஒரு ஓவர்வெல்மிங் லவ் அப்படின்னா வந்து அது உங்களுக்கு கிடச்சிருக்கு. அது என்னன்னா இப்படி ஒரு அழகியா அப்படின்னு வந்து எல்லாருமே வியந்துட்டாங்க. உங்கள் நடிப்பாக இருக்கட்டும், உங்களோட ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த லவ்வை வந்து எப்படி பார்க்குறீங்க? பிகாஸ் நீங்கள் இத்தனை வருஷமாக பார்த்துட்ருக்கீங்க, ஆனால் வந்து இந்த தருணத்தில் அது உங்களுக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு காதலாக மக்கள்கிட்டேருந்து அது கிடச்சிருக்கு? ஐ மீன் ஆஸ் அன் ஆக்டர் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஒரு படம் நான் இது நேற்றுக்கு கூட சொன்னேன் ஒரு ஈவெண்ட்டில். அண்ட் நீங்கள் கொடுத்த லவ் தான் அது. அண்ட் ஒரு படம் பிளாக் பஸ்டர் ஆன பிறகு ஒரு ஆக்டருக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். அஃப்கோர்ஸ் அதுக்கு தான் இவ்வளோ போராடுறோம். பட் ஒரு ரோல் நீங்கள் தான் அங்கே கொண்டு போனீங்க, அது வைரல் ஆக்கினீங்க, அந்த லுக்கை அப்ரிஷியேட் பண்ணீங்க, அந்த பர்ஃபார்மன்ஸை அப்ரிஷியேட் பண்ணீங்க. ஸோ தேங்க்யூ டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஆல். அண்ட் சின்ஸ் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க இந்த கேள்வி, எங்கே போனாலும் கேட்க போகிறீங்க. லியோட ஷூட்லேருந்து தான் வரேன். ஓகே, அண்ட் அதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியாது. பட் லோகேஷ் ப்ரோ அண்ட் உங்கள் தளபதி ரொம்பவே நல்லா இருக்காங்க. அண்ட் தே விஷ் த ஹோல் PS2 டீம் a lot of luck. மற்றது லியோ இவெண்ட்டில் பேசலாம். தேங்க்யூ த்ரிஷா. அண்ட் ஒரு முக்கியமான கேள்வி, இது வந்து எல்லாருமே அங்கே வந்து கேட்டுட்ருக்கோம். பட் ஒரு பசங்களுக்கு அது ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் இது வந்து கேள்வியாக கேட்கணும் அப்படிங்கிறது. எங்கள் குந்தவைக்கு சுயம்வரம் எப்போ? சுயம்வரம் நடந்தால் நாங்கள்லாம் வரலாமா? ஐயோ அப்படின்ட்டாங்க. நீங்க தான் ரொம்ப என் உயிர் அவங்களோடு அப்படி போறா. அப்படியே இருந்துட்டு போட்டோம். இப்போதைக்கு ஜெயம் ரவி சார் சொன்னாரு எல்லாமே அசால்ட்டுன்னு. இப்ப தெரியுதா? இதை விட அசால்ட்டா இந்த கேள்வியை யாராலும் ஹேண்டில் பண்ணவே முடியாது. உயிர் மொத்தமா அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க, என்ன இனிமே அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ எனக்கு வந்து ஒரு முக்கியமான கேள்வி. அருண்மொழிவர்மன், வந்தியத்தேவன், ஆதித்த கரிகாலன் 1, 2, 3 என்று உங்கள் மனதில் இருக்கும் வரிசையில் வரிசைப்படுத்தவும். வரிசைப்படுத்தணும். 1, 2, 3 யாருக்கு ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு? இதெல்லாம் இது என்ன, இது ரேபிட் ஃபயர் क्वेश्चन மாதிரி. இது மாட்டிப்பேன் இதுக்கு ஒரு ஆன்சர். இதெல்லாம் ட்விட்டர்ல இருந்து எங்களுக்கு நாங்க எடுத்து கேள்வி எல்லாம் ட்விட்டர்ல கேட்டிருக்காங்க. நான் கேட்கவே இல்லை. மக்கள் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கறேன். அதெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இப்போதான் உயிரே உங்களுக்கு தான். நீங்க ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்களா? சரி, PS2 ப்ரமோஷன்னால எப்போவுமே ஹார்ட்ல இருக்கிறது இப்போதைக்கு வீட்டி தான்.
அது எல்லாம் அவங்க 2 பேரும் ஃபேமிலிங்க. ஓகே, அண்ணன் தம்பி புரிஞ்சுப்பாங்க, பரவாயில்ல புரிஞ்சுப்பாங்க. இவர்தான் வந்து நம்மளோட லவ் இன்ட்ரெஸ்ட், அதனால வேற வழி இல்ல, சொல்லிதான் ஆகணும். ஸோ நைஸ், தேங்க்யூ. அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒரு கான்டெஸ்ட் வந்து நாங்கள் வந்து நடத்தியிருந்தோம் PS2க்காக. ரேடியோ சிட்டி வந்து ஒரு அழகான ஒரு கான்டெஸ்ட் நடத்தியிருந்தாங்க. அதில் 5 பேர் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய பரிசு அப்படின்னு நாங்கள் வந்து கொடுத்தோம். அது வந்து அது நடந்துருச்சுன்னா வாழ்க்கை பயனை அடந்து விட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம். ஸோ அந்த 5 பேரோட ஒரு சின்ன செல்ஃபி மூமெண்ட், வின்னர்ஸ் எல்லாம் வர போகிறாங்க. ப்ளீஸ், அண்ட் கேன் வி வெல்கம் ஆல் த 5. என்னை விட்டு சார் கேமரா திருப்பணும் பாஸ். எங்கினையோ ஒரு கொள்ளை புயலடித்தால் சகியே செஞ்சுடை தாங்கிடுமோ அத்தம் அழிந்ததடி அன்னமே ரத்தம் நயனம் எங்கே வெள்ளம் போல் சொல்லும் மொழிகள் எங்கே கண்ணல் சிரிப்பும் எங்கே என்னை ஆரண மார்பும் எங்கே மஞ்சின் நிலங்குளிராய் நெஞ்சிலே சேர்ந்திடும் கைகள் எங்கே. தேங்க்யூ so much. கொஞ்சம் நிலம் ஸோ த மோஸ்ட் luckiest people here அப்படின்னு சொல்லலாம். குந்தவையோட எடுத்தாச்சு செல்ஃபி. நீங்கள் கோயம்புத்தூர் மக்களுக்கு உங்கள் அன்பையும் அவங்க உங்களுக்கு கொடுத்த ஆதரவையும் பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசிட்டு குந்தவை போய் உட்காரலாம். தேங்க்யூ கோயம்புத்தூர். எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் எனக்கு கோயம்புத்தூரில் 3 விஷயம் ரொம்பவே பிடிக்கும். ஒன் இஸ் அவங்க பேசுகிற தமிழ் ரொம்பவே அழகாக இருக்கும். சில வார்த்தைகள் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். 2வது உங்கள் சாப்பாடு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் இன்னைக்கு விடி பிகாஸ் ஹி நோஸ் த பிளேஸ் ஃபுல் டீமுக்கு உங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. பயங்கரமாக சாப்பிட்டோம். தேங்க்யூ விடி. தேங்க்யூ ஃபார் த ஃபுட் கோயம்புத்தூர். அண்ட் 3வது உங்கள் ஒரு அமைதி எப்போவுமே இருக்குது இந்த ஊரில். அது தெரியல எப்படி இருக்குன்னு. அண்ட் இன் அ குட் வே, ஆல்வேஸ் காம், ஆல்வேஸ் சியர்ஃபுல். அண்ட் ரவி சொன்ன மாதிரி அந்த பாசிட்டிவிட்டி ஐ ஆல்வேஸ் ஃபீல் இட் ஃப்ரம் ஹியர். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ ஹோப் யூ ஹேட் அ குட் டைம். தேங்க்யூ ஸோ மச் த்ரிஷா மேம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ்லி. இன்னும் அழகழகாக நிறைய காட்சிகள் வந்து பார்க்க போகிறோம் கண்ணு குளிர. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ. ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஒக்கடத்து பப்படமே சுத்தி விட்ட பம்பரமே விக்ரம் கிட்ட அருள் வாக்கு கேட்காதீங்க. ஹாய். ஸோ கியூட் விக்ரம் சார். சோழ தேசத்தோட மிகப்பெரிய போர் வீரர் அப்படிங்கும்போது நாங்கள் நினச்சி பார்த்தா எங்கள் எல்லாருக்கும் கண்ணுக்கு வர ஒரே முகம், இவரால் தான் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிற முகம் அது நீங்கள் தான். ஸோ PS1 பார்த்த உடனே அது எங்கள் எல்லாருக்கும் வந்து கரெக்டாக புரிஞ்சிருச்சு. கரெக்டான ஒரு செலெக்ஷன்னா விக்ரம் சாரை தவிர வேறு யாருமே இதை பண்ண முடியாது அப்படின்னு. மிகப்பெரிய அன்பை வந்து PS1 உங்களுக்கு தேடி கொடுத்துருக்கு. இப்போ PS2 வரப்போகுது. முதல்ல கோவை மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இங்கே வந்திருக்கோம், கோவை மண்டலத்தை நோக்கி வந்திருக்கோம். இவங்க எல்லாருக்கும் என்ன சொல்ல போகிறீங்க? என்ன சொல்லணும்? நான் அவங்ககிட்ட இருந்து பாரோ பண்ணிட்டு நானும் சொல்கிறேன் ஐ லவ் யூ. நாங்கள் எல்லாருமே உங்களை லவ் பண்ணுறோம். நான் சொல்லலான்னு நினச்சேன். உங்களோட பேச்சு, உங்களோட சாப்பாடு, த்ரிஷா எல்லாத்தையும் சொல்லிட்டா, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் நான் வந்து உங்களுக்கு இது சொல்கிறேன், ஏதாவது ஒரு படத்தில், எல்லா படத்துலையும் ஒரு டயட் பண்ணுவேன், வெயிட்டை குறைப்பேன், வெயிட்டை கூட்டுவேன், எல்லாம் பண்ணுவேன். மஜாக்கு மட்டும்தான் ஒரு ஜாலியான கேரக்டர்னு சொல்லி பொள்ளாச்சியில் ஷூட்டிங் நல்லா சாப்பிட்டேங்க. அங்கே தான் கண்டுபிடிச்சேன் இட்லி வந்து 28 வெரைட்டி பண்ணலாம், தோசை வந்து ஒரு 50 வெரைட்டி பண்ணலாம். எல்லாமே ட்ரை பண்ணி அந்த படம் பார்க்குற போதே தெரியும் நல்லா கும்முன்னு சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தேன். அந்த அன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடு இன்னைக்கு வரைக்கும் அங்கேயே தான் நிற்குது, இங்கேயே தான் நிற்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்றைக்கி என்னை மட்டும் அந்த பிரியாணி இதுக்கு கூப்பிடல, ஏன்னா நான் டயட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு இறக்கப்பட்டு என்னை கூப்பிட்டாங்க, நான் போகல. பட் அது அந்த ஒரு வருத்தம் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குமேனா இப்போ போகலாம்ல கார்த்திக், வி கேன் டூ தேட்.
அவ்வளோதானா? எல்லாம் அமைதியாயிட்ட. எப்படிங்க அவ்வளோ அழகாக பேசுகிறீங்க? எப்பவுமே நான் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். ஏன்னா எங்கள் ஊரில் வந்துல நான் பேசுகிற தமிழ் வந்து கொஞ்சம் சுமார் தான். அது எங்கள் ஊரில் வந்து எப்படி சொன்னாலும் திட்டுற மாதிரியே தான் இருக்கும். ஏய் நைனா இங்கே வா, குந்து நல்லா துணிட்டு போ அப்படின்னு சொல்கிற போது எப்படி சொன்னாலும் அது ஒரு மாதிரி கோவமாக சொல்கிற மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் எப்படின்னா, நான் பண்ண கதாபாத்திரங்களே வந்து அந்நியன் வந்து கொஞ்சம் கொடூரமானது, கொஞ்சம் கஷ்டமான ஒரு கதாபாத்திரம். அவங்க பேசினா எப்படி இருக்குன்னு யோசித்து பார்த்தேன். அவன் வந்து என்னங்க 5 பைசா திருநா தப்புங்களா அப்படி சொன்னால் கொஞ்சம் மாதிரி இருக்குது. 5 பைசா பேசினா தப்பு நினச்சாலே சிரிப்பு தான் வருது. ஏன்னா அவங்க யாராலையும் வந்து நீங்கள் எப்படி நீங்கள் திட்டினா கூட அது கேட்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு தமிழ், நல்ல மக்கள், அழகான மக்கள். இன்றைக்கி சண்டே வந்து இத்தனை பேர் இவ்வளோ லேட் ஆகிடும் ஒத்த டைம்ஸ் இவ்வளோ லேட்டாக வந்து எங்களை எல்லாரும் வரவேற்றதுக்காக நன்றி. நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி தலைவா உங்கள் எல்லாரம்னால்தான் PS1 வந்து ஒரு பொன்னியின் செல்வன் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சுது. ஏன்னா நாங்கள் எல்லாரும் உணர்ந்தது என்னன்னா, இது எங்கள் படம்ன்றதை தாண்டி இது உங்கள் படமாகி அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க. அதனால தான் இங்கே வரும்போது பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, சும்மா ஜாலியாக அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் அஞ்சனா வந்து ரொம்ப க்யூட்டாக நல்ல கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு நம்ம கதைக்குள்ளேயே எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே பார்ட் 2 எக்ஸ்பெக்டிங் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போறோம். இந்த பக்கம் யாரும் போக மாட்டீங்களா? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கோயம்புத்தூர் நம்ம எவ்வளோ வந்து ஓகே. நான் இன்னும் ஒரு தடவை கேட்குறேன், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எத்தனை பேர் போக போறீங்க? ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எத்தனை பேர் பார்ப்பீங்க? 10ல் 2 ஷோ 3 ஷோ ஓகே. நான் வந்து ஒரு சின்ன ஒரு நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, படம் ரிலீஸ் ஆன பிறகு நான் கேள்விப்படணும் கோயம்புத்தூரில் ஓடின மாதிரி வேறு எங்கேயுமே ஓடலன்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் தட், அட்வான்ஸாக தேங்க்ஸ். அண்ட் நான் வந்து ஜென்ரலாக மேடையில் போகும்போது ஏதாவது வளரிடுவேன், ஏதாவது மறந்துடுவேன். இன்றைக்கி வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே, என்னோட சக நடிகர்கள் ஒவ்வொருத்தருமே இந்த படத்தில் வந்து நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி அனுபவித்து பண்ண ஒரு படம். ஆனால் இதில் நிறையா ஷேர் பண்ணோம், பகிர்ந்து கொண்டோம். அதில் வந்து முக்கியமாக இந்த ப்ரொமோஷன்ஸ்க்காக நாங்கள் போகும்போது நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எப்போவுமே நான் மறக்க முடியாத ஒரு தேங்க்யூ கைஸ். ஐ திங்க் ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ். எப்போவுமே நாங்கள் எல்லாருமே ஒரே படத்தில் நாங்கள் நடிக்க மாட்டோம், உங்களுக்கு தெரியும். எல்லாரும் ஒரு படத்தில் எப்போவாது ஒரு பிதாமகன், எப்போவாது ஒரு மஜா, அது மாதிரி ஒரு இன்னொரு நடிகரோட நடிப்போம் தவிர நார்மலி அப்படி பண்ண மாட்டோம், இல்லை டபுள் ஆக்ஷன் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி சக நடிகர்களோட இத்தனை ஹீரோஸோட நடிச்சுட்டு அவங்க எல்லாருமே லைக் வி ஆல் பிகம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ரொம்ப ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு. அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க, ஆதித்ய கரிகாலன் வந்து எல்லாரும் ஏற்றுக்கிட்டீங்க, ரொம்ப 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 நன்றி. ஆனால் அது வந்து நான் மணி சாருக்கு தான் போய் சாரும். அவர் அதுவா, அதை பற்றி இது மட்டும்தான் பேசும். அது வந்து த்ரிஷா சொன்ன மாதிரி அடுத்த மேடையில் நானும் அந்த ஷூட்டிங்லேருந்து தான் வந்திருக்கேன். அங்கேருந்து ரஞ்சித்தும் அவங்க எல்லாருக்கும், ரஞ்சித் ப்ரோ அவங்க எல்லாருக்கும் ஹை சொல்ல சொன்னார். அப்புறம் மற்ற எல்லாருமே சொன்னாங்க. அண்ட் எனிவே தேங்க்யூ கைஸ் ஃபார் பீயிங் ஹியர். வேறு ஏதோ கேள்வி எனக்கு எதுவும் இல்லைல்ல? நீங்க எங்க சார் என்ன கேட்க விட்டீங்க? சொல்லுங்க. கேட்டுடலாமா? ஷோ. சரி, ஓகே. எல்லாரும் வந்து வீடு வீடா போய் சண்டை போடுவாங்க காதலுக்காக. நீங்க என்ன நாடு நாடா போய் சண்டை போடுறீங்களே, எல்லாம் நியாயமா இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன மீம் பார்த்தேன். ஆதித்ய வர்மால வந்து காதல் தோழினால பாருக்கு போனா, இவன் காதல் தோழினால வாருக்கு போறான் அப்படின்னு நிறைய மீம்ஸ் எது கேட்டாலும் இதுக்கு தான், அவளை மறக்கத்தான். ஸோ சார் மறக்கத்தான் போது ஒன்று கடைசியாக ஒரு கேள்வி மட்டும் கேட்டுடுறேன். அது காதல்ங்கும் போது நிறையா நீங்கள் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணும்போது எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த காதல் தோல்வி, அந்த ஃபெயிலியர் அப்படிங்கும் போது அந்த பெயின் வந்து அப்படி பலமாக. ஏன்னா ஐ அம் தி ஒரிஜினல் சூப் பாய். அதுதான் சார் அது வந்து காலேஜ்லேருந்தே என்னை யாருமே லவ் பண்ணது இல்லைங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி பஸ் ஸ்டாப்பாக நிற்பேன். அப்புறம் அங்கங்கே நான் படித்தது வந்து கோ எஜுகேஷன் லாயலா. ஆனால் ஒரே ஒரு சிஸ்டர், ஒரு நன் இருந்தாங்க, ஒரு லேடி டீச்சர் இருந்தாங்க, அப்புறம் ரொம்ப வயசான வந்து ஒரு பிஜி ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க இருந்தாங்க, வேறு யாருமே இல்லை. ஸோ அப்போலேருந்தே நான் சூப் பாய் தான்.
ஸோ இப்போ வரைக்கும் ஒவ்வொரு படம் இப்போ தான் யோசித்து பார்க்குறேன். டேவிடாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், எல்லா படத்துலையுமே கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் அது நடிப்பே கிடையாது, உண்மையான. வாட்? ஐ லவ் யூ டூ. He loves you definitely. Thank you very much. நீங்க சூப்பாயோ என்னவோ தெரியாது, இவ்ளோ அழகாயிட்டே போறீங்க. உங்களால பல பேர் சூப்பாய் ஆயிடுவாங்க போல இருக்கு. அத்தனை பெண்களும் நாங்க இப்பவும் விக்ரம் சார் தான் எங்களுக்கு அழகா தெரியுறாரு, எப்பவுமே அழகன். ஐயோ thank you. Always sir, thank you so much and I request everyone to join us on stage for a picture. இங்க வந்த எல்லாருக்கும் நன்றி. முக்கியமா பத்திரிகையாளர்கள், போலீஸ் ஃபோர்ஸ், நீங்க எல்லாருக்கும் உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் from all of us. And thank you to the producer Subhash Kiran sir and Mani sir and Kalki அவர்கள் இந்த ஒரு அழகான ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. And thank you Anjana for being such a wonderful host. Thank you sir. And ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் நம்ம பூங்குழலி கேட்டிருக்காங்க. எல்லாரும் உங்க போன்ல உங்களோட ஃபிளாஷ் லைட் ஆன் பண்ணுங்க. பூங்குழலி wants a selfie with you. The whole team of PS1 PS2 wants a selfie with you. Fans எல்லாரும் yes, that is the moment. மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.